கையில் ரோஜாவுடன் தன்னை நோக்கி வந்த அவள் நிச்சயம் தேவதையாகத்தான் இருக்க வேண்டும். இல்லையென்றால் அவள் முகமும் அவள் சொன்ன வார்த்தைகளும் ஏன் தன் மனதை மயிலிறகாய் வருட வேண்டும்? அவள் அருகாமையில், அவள் ஸ்பரிசத்தில் தன் வேதனையெல்லாம் சூரியனை கண்ட பனி போல் ஏன் மறைந்து போக வேண்டும் என்று பலவாறு எண்ணங்கள் மனதில் ஓட, எங்கே தன் கண் இமைத்தால் கூட மறைந்து விடுவாளோ என பயந்தவனாய் கண்களை இமைக்காமல் அவளையே பார்த்தபடி இருந்தான். ஆனால் அவன் கைகள் மட்டும் அவள் கைகளை தன் கன்னத்தில் மேலும் மேலும் அழுத்தி கொண்டே இருந்தது. நந்துவின் நிலைமையோ விவரிக்க முடியாதபடி இருந்தது. கைகள் இழுக்கப்பட்டதும் முதலில் அதிர்ந்தவள் அவன் முகம் பார்க்க, அவன் பார்வை அவளை செயலிழக்க செய்தது. அவனின் இளம் சூடான கன்னத்தில் தன் உள்ளங்கைகள் பட்டதும் உடலில் மின்சாரம் பாய்ந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை சிலிர்த்தது. இது தவறு. அவனிடமிருந்து விலகு என்ற அறிவின் கட்டளையை மனது கேட்கும் நிலையில் இல்லை. ஒவ்வொரு அழுத்தத்திற்கும் மேலே சஞ்சரிக்க தொடங்கியவளை கைகளில் பிடித்திருந்த ரோஜாவின் முள் குத்தி நிகழ்வுக்கு கொண்டு வந்தது. முள் கையில் குத்திய வேகத்தில் சப்பா என்று நந்து கைகளை உதறிய வேகத்தில் ரோஜா அருகில் இருந்த மரத்தின் மீது மோதி 1-2 இதழ்களை உதிர்த்துவிட்டு கீழே விழுந்தது. சற்றென்று சுயநினைவடைந்த சந்துரு நந்துவின் கைகளை தீயை தொட்டவன் போல் உதறி தள்ளி வேகமாக 2 அடி பின்னால் சென்றான். அவன் உதறிய வேகத்தில் பின்னால் விழப்போனவள் சமாளித்து சந்துருவை நிமிர்ந்து பார்க்க, அவன் முகம் கோபம், குழப்பம், அதிர்ச்சி என்று கவலையாக இருந்தது. முகத்தை அழுந்த துடைத்து கைகளால் முடியை அழுந்த கோதி தன்னை சமநிலைப்படுத்த முயன்றுவிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தவன் அவள் கண்களில் என்ன கண்டானோ தலையை குலுக்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக அகன்றான். போகும் வழியில் லேபின் உள்ளே இருந்த 2 சீனியர்ஸையும் பார்த்து முகம் மாறியவன் திரும்பி நந்துவை பார்த்துவிட்டு இன்னும் வேகமாய் நடந்தான். காரிடரின் வாசலில் அதிர்ந்து நின்ற கவினை கூட அவன் கவனிக்கவில்லை. நின்ற இடத்திலே சிலை போல நின்றிருந்த நந்துவை பார்த்து அவளிடம் சென்ற கவின் நந்து நந்து என்று அழைக்க, அவளிடம் பதில் இல்லாமல் போகவும் அவள் தோளை பலமாக தட்டி நந்து இங்க பாரு என்றான் அதட்டலாக. மலங்க மலங்க விழித்தவளை பார்த்தவன், நீ ஹாஸ்டலுக்கு போ, நான் 6 கிட்ட சொல்லிக்கிறேன் என்றான். என்ன புரிந்ததோ தெரியவில்லை. அவனிடம் தலையை ஆட்டியவள் எப்படியோ தன் ரூமை சென்றடைந்தான். யோசனையுடன் மெதுவாக தங்களை நோக்கி வந்த கவினை பார்த்து, என்னடா நந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சே, என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வான்னு சொன்னா நீயும் போய் 1 மணி நேரம் கழிச்சு வர்ற என்று அணு கேட்க, நிமிர்ந்து அவளை பார்த்தவன் திரும்ப தன்னுள்ளே மூழ்க அவனை வித்தியாசமாய் பார்த்தவர்கள், என்னடா பேயறிஞ்ச மாதிரி நிற்கிற, என்னாச்சுன்னு சொல்லுடா செல்வா கேட்க, என்னாச்சு கவின், நந்து எங்க, சீனியர்ஸ் ரொம்ப ட்ராக் பண்ணிட்டாங்களா ஆறு பயத்துடன் கேட்க, என்னாச்சு, கிரிக்கெட் ஆடணும், கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணேன், மெடுல் ஆப்லாங்கட்டில் அடிபட்டுருச்சு. சும்மா என்னாச்சுன்னு மனுஷன் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கக்கூடாதே, நந்துக்கு தலைவலிக்குதான், ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னான், போதுமா என்று வழக்கமாக கவின் புரிந்து தள்ளவும் அந்த இடம் சற்றென்று அமைதியானது. நான் போய் நந்துவை பார்த்துட்டு வரேன் என்று கிளம்பிய ஆறுவை வேண்டாம் என வேகமாக தடுத்தவன், அவளே கொஞ்ச நேரத்தில் வர்றேன்னு சொன்னான் என்று சொன்னவனின் மனமோ குழப்பமாகவே இருந்தது. சற்று முன்பு தான் பார்த்ததை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. என்ன நடந்திருக்கும் என்று யூகிக்க முடியாமல் குழம்பியவன் எப்படியும் சந்துரு சாரிடம் இதை பற்றி பேசிவிட வேண்டும், அதன் பிறகு ஆறுவிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து கொண்டான். பிறகு ஒருவாறு மனது தெளிவு பெறவும், என்னாச்சு, எல்லாரும் ஏன் இப்படி முழிக்கிறீங்க என்றான். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு, டேய் நிஜமாவே அந்த லேபில் பேகி இருக்கோ, ஆப்லாங்கட்டா கலங்கியவை மாதிரியே பேசுகிறானே. அருண் யோசனையுடன் தாடையை தடுவ, திரும்பவும் என்னாச்சு என்று ஆரம்பிக்க போன கவினின் வாயை மூடிய தேவ், மாப்பு உன் போங்க ஆட்டத்தை நிறுத்து இல்லை என்று கடுப்பாகினான். ஹீஹி கண்டுபிடிச்சிட்டியா மாப்பிள்ள, கக்க போ விடு மாப்பிள்ள, இதெல்லாம் ஒரு மேட்ரா, இப்போ பார்ட்டியில் எப்படி கலக்கலாம்னு சொல்லு என்று பேச்சை மாற்ற மற்றவர்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். சிறிது நேரத்தில் பார்ட்டி ஆரம்பிப்பதால் ஆடிட்டோரியத்திற்கு வருமாறு அனௌன்ஸ்மெண்ட் கேட்கவும் எல்லோரும் ஆர்வத்துடன் அங்கு சென்றனர். அவர்களை வரவேற்கும் விதமாக ஜூஸ் கொடுத்து பிறகு ஒரு சின்ன வரவேற்புரை கொடுத்தார்கள். பிறகு ஸ்டேஜில் யார் வேண்டுமானாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம் என்றவுடன் முதலாவதாக ஏறியது அவங்களே தான், கவின் அண்ட் கோ. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கவின் அண்ட் கோ அடிக்கடி சொல்கிறாங்களே யாருன்னு நீங்கள் கேட்கலாம்.
கவின், அருண், தேவ், அப்புறம் செல்வா. இது 4மே ஒரே குட்டையில் ஊறின மட்டைங்க தான். அதனால் காலேஜ் சேர்ந்த அடுத்த நாளே மாப்பு மச்சான்னு ஒட்டிக்கிச்சுங்க. இவங்களை பார்த்து சீனியர்ஸை தலதறிக்க ஓடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. மைக்கையெல்லாம் தட்டி டெஸ்ட் செய்துவிட்டு அவர்களுக்குள் சீரியஸாக கூடி பேசிவிட்டு பாட ரெடியானார்கள். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுவாங்களாம். அடங்கவே மாட்டீங்களாடா நீங்கள். ஆத்தாடி பாவாட காத்தாட கவின் பாட ஆரம்பிக்க நெஞ்சம் கூத்தாட குளிக்குது ரோசா நாத்து ஆ டச்சு என்று மற்றவர்கள் அபிநயம் பிடித்து கொண்டே கோரஸ் பாட எங்கிருந்தோ ஒரு சாலை வாங்கி அதை அணிந்து தேவ் குளிப்பது போல் நடிக்க அவனை சுற்றி கும்மி அடித்து கொண்டே அவர்கள் பாட தேவ் பாரதி ராஜா பட ஹீரோயினி போல வெக்கப்பட அவர்கள் செய்கையில் காலை சிரிப்பலையில் அதிர்ந்தது. அடுத்த பாட்டாக நிலா அது வானத்து மேலே வை பாட குயிலி கூட தேவ் அளவிற்கு ஆடி இருக்க மாட்டார். அடுத்ததாக கட்டிப்பிடி ராவை பாட ஆரம்பிக்க சீனியர்ஸ் அவர்களை குண்டு கட்டாக தூக்கி கீழே போட்டார்கள். பிறகு இரண்டொருவர் டான்ஸ் ஆடினார்கள். ஜெனி, அனு, ஆறு மூவரும் அன்பென்ற மலையிலே பாடலை பாட எல்லோரும் கைதட்டி ஆராவரித்தார்கள். கடைசியாக சின்ன சின்ன ரேகிங் செய்தார்கள். உதாரணத்திற்கு ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேலை கொடுத்து அந்த ஹாலை 2 நிமிடத்திற்குள் அளந்து வர வேண்டும் என்றார்கள். அப்புறம் சின்ன சின்னதாய் டீ காஃபி விற்பது, நிர்மலா ஜெயராமன் மாதிரி நியூஸ் வாசிப்பது என பல ரேகிங் பண்ணி கடைசியாக காலேஜில் எந்தெந்த ப்ரொஃபஸர் ஸ்ட்ரிக்ட், யார் ஃப்ரெண்ட்லி, யாரிடம் எப்படி பேச வேண்டும் என சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தார்கள். எல்லாம் முடிந்து ஜெனியிடம் பாய் சொல்லிவிட்டு ஹாஸ்டலுக்கு வரும்போது இருட்டி விட்டது. நேராக நந்துவின் ரூமிற்கு சென்ற அனுவும் ஆறுவும் நந்து ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் அப்படியே அமர்ந்து இருக்கவும் பதறி போய் அவளிடம் என்னாச்சுடா, தலை ரொம்ப வலிக்குதா என்றாள் ஆறு. அந்த கொசு சொன்னதை கேட்டிருக்கவே கூடாது, இவ்வளோ நேரம் வராதப்பவே நாம் வந்து பார்த்துருக்கணும் ஆறு என்று அணு கவினை வசைப்பாட கவின் என்றதும் திருவென்று முழித்த நந்து அவன் அவர்களிடம் எதுவும் கூறினானா என்று தெரியவில்லையே, இவர்களிடம் சொல்வதா வேண்டாமா என நினைத்தவன் வேண்டாம், சொன்னால் பயந்து விடுவார்கள் என்று தானாய் முடிவு செய்து கொண்டு இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு வந்தேன், அப்படியே தூங்கி விட்டேன் என்று தந்தி அடிக்க அப்படியா என்று அணு நம்பாமல் கேட்க நந்து பதில் சொல்ல வார்த்தையை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது தடாலடியாய் கதவை திறந்தபடி உள்ளே நுழைந்த ஒரு பெண் ஆறுவின் முன்னாடி வந்து ஏய், உன் மனசில் என்ன பெரிய அழகின்னு நினைப்பா, ஒருத்த வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடி சுத்துறதே கதின்னு கிடக்கான், நீ என்னவோ பெரிய ரதி மாதிரி அவனை கண்டுக்காம போற என்றான். ஆறு என்ன சொல்றீங்க என கேட்க ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறத பாரு, வின்சென்ட் பற்றி தான் சொல்கிறேன், எப்படி படிப்பான், ஆக்டிவாக இருப்பான்னு தெரியுமா, இப்போ எக்ஸாமுக்கு கூட வர்றதே இல்லை, எந்த ஃபங்க்ஷனையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் இல்லை, எல்லாம் ஒன்னால தான் என்று பாய அப்போதுதான் முன்பொரு நாள் கிளாஸுக்கு வின்சியுடன் வந்தவள் அவள் வின்சியோட ஃப்ரெண்டு என்பது ஞாபகம் வந்தது. அணு இடை புகுந்து கோபத்துடன் என்ன விஷயம்னு புரியாமல் சும்மா பேசாதீங்க என்றான். என்ன பெரிய விஷயம், இங்கே பாரு, ஒன்று ஆமான்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு, எதுவுமே இல்லாமல் அவனை ஏன் இப்படி படுத்துற என்றவளின் முகத்தில் மிதமிஞ்சிய கோபமும் கொஞ்சம் பொறாமையும் மின்னியதை பார்த்த ஆறு அமைதியுடன் உங்களுக்கு அவன் மேலே விருப்பம் இருந்தால் அவன்கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாள். அவள் பதிலை கேட்டு சற்று தடுமாறி போனவள் என்னை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், உனக்கு அவன் மேலே கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் அவன்கிட்ட பேசி அவனை சரியாக்கு என்று விட்டு வேகமாக சென்று விட்டான். அணு என்ன ஆறு என்று கேட்க என்ன ஆறு, எனக்குன்னு கொஞ்சமாவது சுயமரியாதை இருக்கணும்னு நினைக்கிறேன், அது தப்பா என்று கேட்டவளின் உதடு துடித்தது. அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் கைகளால் முகத்தை மூடியபடி அழுதான். ஆறு என்று நந்துவும் அணுவும் அவளை தேற்ற முயல அப்போது உள்ளே வந்த தீப்தி அவர்களை பார்த்து என்று முகத்தை சுளித்துவிட்டு விறுவிறுவென்று வெளியே சென்றாள். கோபத்துடன் பல்லை கடித்த அணுவை சமாதானப்படுத்தி உங்கள் ரூமுக்கு போகலாம் என்றாள் நந்து. அவர்கள் ரூமிற்கு சென்று ஆறு கொஞ்சம் அமைதியானதும் அவள் அருகில் அமர்ந்த நந்து ஆறுவின் கைகளை பிடித்தபடி விடு ஆறு, எல்லாம் சரியாயிரும், ஆனால் அந்த சீனியர் சொல்கிறத பார்த்தா அவரும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, என்ன பிரச்சனை ஆறு, திரும்ப சொல்கிறது கஷ்டமாக இருந்தால் வேண்டாம், ஆனால் உனக்கு தெரியாத இன்னொரு பக்கம் இருக்கலாம் இல்லையா, அதான் கேட்கிறேன் என்றால் மெதுவாக. அவளையே பார்த்த ஆறு உனக்கு தெரியாத விஷயம் எதுவும் இருக்க வேண்டாங்கிறதுனால மட்டும்தான் இதை சொல்கிறேன், நான் சொல்கிறது இதுவே கடைசி தடவையாக இருக்கட்டும், இனிமே இதை பற்றி நான் நினச்சி பார்க்க கூட விரும்பலை என்று அவள் சொல்லும் போதே அந்த விஷயம் அவளுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்று தெரிந்தது. ஆனால் அவள் வாய்மொழியால் கேட்டால்தான்
அவள் மனதில் என்ன உள்ளது என்பது தெரிய வரும் என்பதால் அணுவும் நந்துவும் மௌனமாக கேட்டுக்கொண்டார்கள்.